வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். மலையாள சினிமாவோட மாஸ் காமெடி ஹீரோ சாஜி பாப்பன் மீண்டும் திரும்ப வந்திருக்கிறாரு. மிதுன் மானுவல் தாமஸ் இயக்கத்துல ஜி5ல தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்கிற ஆடு 3 ஒன் லாஸ்ட் ரைடு பார்ட் 1 படம் எப்படி இருக்கு? இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டி ஆடு 3 ஒரு வித்தியாசமான ட்விஸ்டோட வந்திருக்குது. படத்தோட கதைக்களம் 1790, 2025, 2370 அப்படின்னு 3 விதமான காலகட்டத்துல மாறி மாறி வருது. படத்துல ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டார் டஸ்ட் ஒண்ணு இருக்குது. அந்த விண்கல்லுக்கு காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி ஒண்ணு இருக்குது. 2025ல சாஜி பாப்பன் மற்றும் அவங்களோட டீம் சேர்ந்து ஒரு பழைய பாலத்தை இடிக்கிற ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. ஆனா அந்த பாலத்துக்குள்ள ஒரு மர்மமான பொருள் ஒண்ணு ஒளிஞ்சு இருக்குது. அந்த பொருளை தேடிக்கிட்டு டியூடு அப்படிங்கிற வில்லனும் ஒரு வெளிநாட்டு கும்பலும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 3 டீமுக்கும் இடையே நடக்கிற கலாட்டா என்னென்ன, டைம் டிராவல்குள்ள யாரு மாட்டினது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல அகில் ஜார்ஜோட ஒளிப்பதிவு, அப்புறம் படத்தோட பிரம்மாண்ட செட் ஒர்க், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஹை பட்ஜெட் மூவி அப்படிங்கிற ஒரு ஃபீலை நல்லாவே கொடுக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் விநாயகன் டியூடு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வருவாரு. அவரு வரக்கூடிய காட்சிகள் படத்துல சரவெடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு லோக்கல் காமெடி படத்தை சைஃபி மற்றும் டைம் டிராவல் கலந்து பிரசன்ட் பண்ண முயற்சி பண்ண விதத்துக்கு டைரக்டரை நீங்க நல்லாவே பாராட்டலாம். நீங்க ஆடு படத்தோட ஃபேனா இருந்தீங்கன்னா, படத்துல ஜெயசூர்யா, சைஜு குரூப் மற்றும் அவங்களோட டீமை பார்க்கும்போது நல்ல ஒரு நாஸ்டாலஜிக்கல் ட்ரீட்டை இந்த படம் கொடுக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது. படத்தோட கதைகளத்தோட ரன் டைமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரன் டைமை இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. படத்துல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு 3 காலகட்டமும் மாறி மாறி வரும். இதனால ஆடியன்ஸுக்கு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆடு 1, ஆடு 2 படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆனது குறைவு தான். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.